வணக்கம் நண்பர்களே. இதை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொங்கலுக்கு கரும்பு வாங்கின்னு வச்சும் படைச்சோம். பொங்கல் கொண்டாடுறதில்ல அதில் வாடை துளிர் வச்சு நம்ம எடுத்துன்னு நட்டு பார்த்தோம். சரி எப்படி வருதுன்னு. நல்லா கரும்பு நல்லா துளிர் வச்சு நல்லா வந்துருக்குது. ஒரு 7-8 துளிர் வந்துருக்குது. இதில் பக்க கிளைகள் ஒரு 2 வந்துருக்குது. இதில் அதுலேயும் ஒன்று கழிச்சிருக்கு. பார்ப்போம் இதில் எவ்வளோ வருது, எந்த அளவுக்கு வளர்ச்சி வருது. நம்ம ஃபுல்லாக இயற்கையில் தான் இது கொடுக்க போகிறோம். கெமிக்கல் எல்லாம் எதுவும் கிடையாது. வளர்ச்சிக்கு இந்த அளவுக்கு துளிர் வச்சு இந்த மணி 1.5 மாதம் ஆகி போச்சு இது நட்டு. இதில் இங்கே 2 கிளைங்க 2 குத்து வந்துருக்கு. இது புதுசாக இப்போ தான் முளைச்சிருக்கு. தெரியுது பாருங்க, இப்போ தான் முளைச்சி இருக்குது. தெரியல, பில்லு எடுக்கும்போது தெரிஞ்சுது. இன்னும் இருக்குது, முளைக்கிட்டோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு குத்து வருது, எந்த அளவுக்கு கரும்பு நம்ம போட்டோம்னா இயற்கையில் நல்லா கொடுத்தோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு கரும்பு மாதிரியே எந்த அளவுக்கு வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் முளைச்சி இப்போலாம் ஒன்று ஒன்றா துளிர் வச்சு வந்துருக்குது. வரட்டும் பார்ப்போம். இந்தளவுக்கு பச்சு நல்லா இருக்குது. சத்து நம்மளுக்கு அந்தளவுக்கு இயற்கையில் சத்து, புண்ணாக்கரைசல், எண்ணெய் கரைசல், இயற்கை கரைசல் இருக்குது. அது ஸ்ப்ரேக்கெல்லாம் கொடுத்துக்கின்னு இருக்கிறோம். நல்லா இருக்குது. செடி வளர்ச்சி நல்லா இருக்கும். கரும்பு நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். வீடியோ வளரட்டும். இதில் பக்க கிளைகள் 2, அதில் 1 முளைச்சிருக்கு. அப்போ நம்ம சத்து கொடுத்து நல்லா பொங்கலுக்கு வாங்காமல் நம்ம இங்கேயே நம்ம தோட்டத்துலேயே எடுத்து அடுத்த பொங்கலுக்கு நம்ம படையல் போடணும். பொங்கலுக்கு இந்த கரும்பு வச்சு தான் நம்ம பொங்கல் கொண்டாடணும். அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரட்டும். நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிசல்ட்டு கரும்பு நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பக்கத்து ஊரில் நண்பர் ஒருத்தர் போட்டு வச்சுருந்தாரு. நம்ம ஒரு மல்லி தோட்டத்துக்கு போயிருந்தோம். அவர் ஒரு 10-15 கரும்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நட்டு வச்சுருந்தார். நல்லா தான் இருந்தது. அதை வீடியோ எடுத்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி பார்ப்போம்.